டேண்ட்ரஃப் வரதுக்கோ இல்லை வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரதுக்கோ இதுவே ஒரு ரூட் காஸ் ஆகிடும். ஆயில் போட்டிருக்கீங்களோ? இல்லை நேற்று தான் பண்ணேன். நேற்று போட்டிங்களா? போட்டது அங்கேயே தானே இருக்கும். இல்லை ட்ரையாக உனக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கா? ஸோ கண்டிஷனர்ஸ் போடாதீங்க. ஆயில் போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டேண்ட்ரஃப் வரதுக்கோ இல்லை வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரதுக்கோ இதுவே ஒரு ரூட் காஸ் ஆகிடும். போடுங்க, ஒரு 1/2 hour to 1 hour வீட்டில் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்து. சரி, முன்னாடி நம்ம போட்டோம் இல்லை சொல்ல, இப்போ பொல்யூஷன்லாம் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற பொல்யூஷன் அண்ட் டஸ்ட்டுக்கு நீங்கள் வெளியே போன உடனே அந்த டஸ்ட் எல்லாம் வந்து ஸ்கேல்பில் தான் ஒட்டும். கொஞ்சம் லென்த்து மட்டும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ கட் பண்ணால் போதும், வருமாலையே சொல்லதா. இதுக்கு மேலே ஷார்ட் ஆகிடும், அப்படி பயப்பட வேண்டாம். இவ்வளோதான். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு கம்மியாக தெரியும், ஆனால் அதை நீங்கள் இதான் ஷார்ட். இது போனிடல் போடும்போது இவ்வளோ தூரம்னா ஃப்ரீ ஹேர் வரும்போது இவ்வளோ தூரம் வரும். அப்படி இருந்தால் ஓகே. எப்படி செட் பண்ணுறது, எனக்கு எப்படி செட் பண்ண? கண்டிப்பாக நம்ம லென்த் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இவ்வளோ தூரம் கட் பண்ண வேண்டியிருக்கும். அஸ் யூஷுவல் இது வந்து ஒரு இது டெக்ஸ்ட், இது வந்து நல்லா யூ கேன் கிவ் லேயர்ஸ். டெக்ஸ்சர் மட்டும் செக் பண்ணி லென்த் ஓகே. ஸோ இங்கே தான் கொடுத்துருக்கோம் லேயர்ஸ். ஓகே, அந்த ஷேப் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறையில் எப்படி பண்ணணும், ஃப்ரண்ட் எஸ்பெஷலி எப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்கில் பண்ணி பவுன்ஸ் கொடுங்க. பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வால்யூமைஸ்டாக உங்களுக்கு வரும். வரும். நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்டர்ன் பண்ணிட்டு அடுத்து பேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் கிடைக்கும். ஐ திங்க் யூ லைக் திஸ் வே. ஓகே.